ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
குறுங்கெளித்தாளக்கூடிய நம்பி மன்னனுக்கும் நஞ்சமகுடிக்கு வழக்கமான வந்தவங்களுடைய என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். இப்படியாப்பட்ட முருகனை வணங்க வேண்டும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்முக, சரவணா, முத்துக்குமாரா, உன்னையே நம்பியிருந்தாலும் கூட இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு அறுபறிய வேண்டும். முருகனை வணங்க வேண்டும். முருகா, முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த எல்லா வளை ஈஸ்வரி வணங்கணும். ஆவியலாம் மூத்தவளை அண்ணவளாம் காத்தவளை கருமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா இப்ப தமிழ் கடவுள்னா யார சொல்லுவான்? முருகப்பெருமான். இப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஆமா. இப்ப ஒரு தொழில் தொடங்குறோம், அப்ப ஏதாச்சும் நினைச்சோம்னா முதல்ல வந்து என்ன சொல்லி போடுவான்? பிள்ளையார் சொல்லி போடுவோம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தான் நம்ம வணங்குறோம். ஆமா. தமிழர்கள் தானே நாங்க. ஆமா. அப்ப விநாயக பெருமான் தமிழரா? ஏன் முதல்ல தொழில் தொடங்கணும் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போடணும் அப்படின்னா காரணம் இருக்குல்ல. தமிழ் கடவுள் வணங்க கூட அந்த எல்லாமல்ல முத்து மாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா வரமளித்து வழக்கமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே தரம் கொடுத்து வேண்டுகிறோம் காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி.
மன்னனுக்கு நங்க மகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட ஒரு பெண் குழந்தைய கண்டெடுத்து வளர்த்தாங்க. சரி. வள்ளிக்கிழங்கு தோண்டிய வள்ளத்துல கண்டெடுத்தனா வள்ளின்னு பேர் சொல்லிட்டாங்க. அப்ப நம்பி மன்னன் எடுக்கும் போது என்ன நினைச்சாரு, இந்த குழந்தை யாரோட குழந்தைனே தெரியல, யாரும் கேட்டாங்கன்னா இந்த குழந்தைய நம்ம கொடுத்துருவோம், இந்த குழந்தைக்கு யாரு சொந்தக்காரங்களோ யாரு தாய் தகப்பனோ அவங்கள்ட்ட இந்த குழந்தைய கொடுத்துருவோம் அப்படின்னு நம்பி மன்னன் பார்த்தாரு. இதுவரை கேட்டு வரல. அந்த பொம்பளை பிள்ளை யாரு தெரியுங்களா? மருமையன இங்கு வழியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார் மிக அன்பு சகோதரிக்கு கட்டாணிப்பட்டி அம்பலகாரர் பெரியம்பலகாரர் ராஜா சேதுராமணியம் அவர்கள் பொன்னாடி போற்றி மாலை எடுத்துக் வருகின்றார்கள். பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் உள்ளங்களிந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க கூட அந்த அழகான பொம்பளை பிள்ளை யாரு தெரியுங்களா? நான் தான். என்ன ஓஹோன்றிய நம்பிக்கைப்பட மாட்டீங்களாங்க? இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? சொன்னா தானே தெரியும். நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியலையா. யாருக்காக வந்திருக்கேன்? முருகப்பெருமானுக்காக வந்திருக்கேன். நம்பி மன்னன் வந்து எடுத்து வளர்ப்பு பிள்ளைதான். தாய் தகப்பன் சொல்ற விஷயம் தான் சொல்ல முடியும். எல்லா விஷயம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. முருகப்பெருமானை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு தாய் தகப்பன் சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியும். பெரிய கலவரமே உண்டாயிரும்ல. அதே நேரத்துல 7 பேர் அண்ணன் தம்பி இருக்கு, அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? அருவா கம்பு எடுத்துட்டு வந்துருவாங்க, அதுவும் சொல்ல முடியாது. அப்ப மனசுல பட்டது சொல்லணும்னா நண்பன்கிட்ட சொல்லணும், தோழிகிட்ட சொல்லணும். முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானை திருமணம் முடிச்சாச்சு. நான் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இது சரியா தவறா? தப்பு, தவறு. சக்கலத்தி சண்டை வரும், சக்கலத்தி சண்டை தான் வரும் அப்படின்னு தாய் தகப்பன் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் கூட ஏத்துக்க கூடிய பக்குவமான வயசு கிடையாது. நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த வயசுக்கு தெரியாது. அப்ப நல்லது எது கெட்டது எதுன்னு எப்ப தெரியுமானா, அவங்க ஒரு திருமணம் முடிச்சு அவங்க குழந்தைய பெற்று வளர்க்கும் போது என்ன நினைப்பாங்க, நம்மளையும் இப்படி தாய் தகப்பன் நல்ல விஷயங்கள் சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க. அப்பதான் எப்ப புரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு எத்தனை வருஷம் சென்று புரியும். அவங்க ஒரு திருமணம் முடிச்சு குழந்தைய பெற்று வளர்க்கும் போது தான் தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு. அப்ப நல்லதே சொன்னாலும் நமக்கு என்ன தோணும், தாய் தகப்பன் என்னமோ தவறாத்தான் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஏன் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்ப நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை தவிர்த்திடணும். சங்கராஜன் என்ன சொல்றாரு, அது தவறு தானே. அப்ப முருகப்பெருமான மனசுல நினைச்சா சாப்பிட்டா சாப்பிட முடியல, தூங்குனா தூங்க முடியல. என்ன படுத்துற பாடுதான் காதல் படுத்துற பாடு. முருகப்பெருமானுக்கா 1 வருஷமா 2 வருஷமா அவருக்காக 13 வருஷமா காத்துக்கிட்டு இருக்க. அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வழி மீதி விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்க. இப்ப முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு, 5 படை வீடு இருக்கு. அப்ப 5 படை வீட்டுக்கு ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த பழனியில முருகப்பெருமானுக்கு என்ன பேரு? பாலதண்டாயுத பாணி. பாலதண்டாயுத பாணி. பாண்டி குலத்தோட இருக்காரு. பாண்டி குலத்தோட முருகப்பெருமானை வணங்கினா நல்லதா இல்ல ராஜ அலங்காரத்தோட வணங்கினா நல்லதா? ஆண்டி குலத்துல தான் பாக்கணும். கங்கராஜன ராஜ அலங்காரத்தோட பாக்கணும். செல்வன நீங்க எப்படி? சண்முகன ஆண்டி குலதான். பழனியில போகர் சில வடித்து வைத்தது ஆண்டி குலதான். ராஜ அலங்காரத்தோட முருகப்பெருமானை பார்ப்பது நல்லதா இல்ல ஆண்டி கோலத்தோட பார்ப்பது நல்லதா? ஆண்டி கோலத்தோட தான். மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தா? எதுவும் கிடையாது. மனிதன் போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டான். அப்ப ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரமல்ல. முருகப்பெருமான் தாயும் வேணாம் தந்தையும் வேணாம் உலகமே வேணாம் மனம் வெறுத்து ஆண்டி கோலத்தோட நிற்கிறார். அப்ப ஆண்டி கோலத்துல முருகப்பெருமானை வணங்கலாம் கூட வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்காக நான் காதலிக்கிறேன். அப்பனா 6 படை வீடு உறுதி ஆயிருச்சு இன்னைக்கு. அது பேராசை தானே.
என்ன வள்ளியம்மா சொல்றீங்க? இப்ப முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு இருந்தா கூட நான் என்ன நினைக்கிறேன் 6வது படை வீடு நம்ம நடத்தணும். நடத்தியே ஆகணும்ல இன்னைக்கு 5:30க்கெல்லாம். நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கை, இல்லாட்டா கிடையாது. யாரையும் நம்பணும். நம்பாம இருந்தா சந்தேகம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே சந்தேகமா இருந்தா வாழ்க்கையே தவறி போயிடும். அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்து கிடைக்க, அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க போன் போட்டு கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட. அப்படி ஒண்ணு இருக்கோ, தூதுதான் செல்லட. அவருக்காக ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா? குயிலே கவி குயிலே தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா, உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. கண்ணன் வந்தானா.
பெண்களுக்கு திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா? புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை சேரும். இப்ப புகுந்த வீட்டுக்கு போகும்போது வலது கால எடுத்து வீட்டுக்குள்ள உரைச்சிருவாங்க. இப்ப வலது கால அந்த காலத்துல நடந்தது, ஆனா இப்ப நடக்குதா என்னன்னு தெரியல. வலது கால எடுத்து வைக்கும், வலது கால எடுத்து வீட்டுக்குள்ள மட்டும்தான் போவாங்க. ஆனா அந்த காலத்துல ஒண்ணு நடந்தது. இப்போ ஒரு படியில நெல்லை வச்சு வலது கால எடுத்து முதல்ல வந்து புகுந்த இடத்துல வைக்கும் போது அதை உதைச்சு தள்ளிட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க. ஏன் அந்த படியை அந்த நெல்லை வந்து உதைச்சு தள்ளணும்? காரணம் இருக்குல்ல. இல்லைங்க, கேள்வி கேட்கல. உங்களுக்கு மறி வேண்டுமா என்ன கேள்வி கேட்பேன்? கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குல்ல. அதானே. இப்ப இரண்டாவது என்னன்னா வீட்டுக்குள்ள போனவனே இரண்டாவது என்ன பண்ணுவானா விளக்கு ஏத்துவாங்க. விளக்கு ஏத்துறதுக்கு என்னென்ன பயன்படும்? எண்ணெய், திரி, தீ. இது 3 இருந்தாதான் விளக்கு ஏத்த முடியும். அப்ப இரண்டாவது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? எண்ணெய், திரி, தீ. இப்ப எண்ணெய், திரி, நான் பிறந்த இடத்துல எப்படி இருந்தனோ அதே போல புகுந்த இடத்துல நல்லது எது கெட்டது எது குடும்பத்தை அனுசரிச்சு என்றைக்கும் வந்து இந்த புகுதளத்துல ஸ்ரீதேவி நிறைஞ்சிருக்கணும், மகாலட்சுமி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு இரண்டாவது விளக்கு ஏத்துவாங்க. அப்படிலாம் காரணம் இருக்கு. முருகப்பெருமானை நான் காதலிக்கிற மாதிரி நீங்க யாராச்சும் காதலிச்சிருக்கீங்களா? மரமேனா இல்ல, காதலை பத்தியே தெரியாது, பார்த்தாவே தெரியும். செல்வண்ணா ஆத்தாடி ஐப்பே இல்லையா? தங்கராஜனா நீங்க 4-5 மனிதன் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் காதல் இருக்கணும். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேர்ந்தாதான் திருமணம், இருமணமும் சேரணும்னா வெறுமணம் தான். அடே தம்பிகள, உங்க செத்தம் வந்ததுல இருந்து பெரிய செத்தமா இருக்குடா. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இது 5 சேர்ந்தா என்னடா தம்பி? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 சேர்ந்தால் இலக்கணம். நான் 10வது படிக்கலே அதுல இருந்துச்சு. இப்ப இருக்குது 5வது புக்குலயே இருக்குது. அதாங்க. ஆனா பரப்ப இவங்களுக்கு வரலையா? உங்களுக்கு எப்படிதான் வரும்? இதுதானடா வரும். முருகப்பெருமாட மனசுல நினைச்சு எப்படி தெரியுமா? சரி, கண்ணியின் கண்மணியே கையில் வந்த பூந்தோட்டமே
ஒளிபெருக்கி இரண்டாவது பக்கமெல்லாம் ஒரு நடிகருக்கு முகப்பாக்கும் கண்ணாடி யாரனா ரசிக பெருமக்கள் நீங்க தான். நீங்க இல்லாட்டி நாங்க கிடையாது. நான்காவது காடு நிகழ்ச்சி சேர்ந்த யூடியூப் சேனல் முருகன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் அண்ணே முருகன எங்க ஒளிபெருக்கி என்எஸ்கே ஒளிபெருக்கி அண்ணாவுக்கு நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. முருகப்பெருமாள் என்னோட மனசுல திருடிக்கிட்டார். பெண்கள் அணியணும்னா வச்சுக்கோங்களேன், காது குத்தனாதான் நகை அணிய முடியும். மூக்கு ஓட்டணும் இருந்தாதான், துவாரமே இல்லாத நகை அணியவே முடியாது. காது குத்துனாதான் நகை அணிய முடியும், மூக்கு குத்துனாதான் மூக்குத்தையும் போட முடியும், வளையலையும் துவாரம் இருந்தாதான் கையிலையும் மாட்ட முடியும். தாலியிலையும் பாருங்க, துவாரம்னு ஒண்ணு இருந்தாதான் எதையுமே பெண்கள் நகையை அணிய முடியும். பெண்கள் அணியக்கூடிய நகையிலேயே துவாரமே இல்லாத நகை என்ன அணிஞ்சிருக்கீங்க? அது என்ன நகைன்னு இன்னைக்கு நிறைய பெண்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் கேட்கிறேங்க. வர வேண்டிய நாரதர் சொன்னேன். அதே நேரத்துல பெண்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. எல்லா சீதனமும் கொடுத்துடுவாங்க. எல்லா சீதனமும் பெண்கள் புழங்குவாங்க. ஆனா ஒரே ஒரு சீதனம் மட்டும் சாகுற வரையும் புழங்க மாட்டாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்திலே புழங்காத சீதனம் என்ன சீதனம்? வர வேண்டிய நாரதர் செந்தில்குமார் சொல்லணும். முருகப்பெருமான் என்னோட மனசை திருடிக்கிட்டாரு. திருட்டு பையன் மனசை திருடிக்கிட்டாரு முருகப்பெருமான். உங்களை நான் சொல்லுவேனா, நீங்க எனக்கு மருமையன் மருமகன் அதானே. முருக டீ குடிக்கிறீங்களா? அந்த காலத்துல திருமணம் எப்படி முடிச்சாங்கன்னா, இவ்வளவு பரிசு இருக்குமா? தங்கராஜன் பயப்படாதீங்க. இளவட்ட கல்லு, இளவட்ட கல்லு 200 பார்த்தது இல்லையா? எல்லாம் வந்தீங்க. 200 கிலோ இருக்குமா? அந்த காலத்துல பெண்ணு கேட்டு வந்தா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஏன் இளவட்ட கல்ல தூக்க சொல்றாங்கன்னா, நம்ம பெண்ணை வச்சு வாழக்கூடிய தைரியம் இருக்கா, ஆண்மகனுக்கு வீரம் இருக்கா அப்படின்னு சோதனை பண்ணி அந்த காலத்துல இளவட்ட கல்லு தூக்கி எப்படி போடணுமா? தூக்கி இப்படி பின்னாடி போடணுமா? அதனால முருகப்பெருமான மனசுல நினைச்சிருக்கேன். ஆனா இரண்டாவது வந்து நீங்க டீ குடிக்கிறது, இரண்டாவது வந்து இளவட்ட கல்ல தூக்குனாதான் நாங்க பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்க? யாருமே இளவட்ட கல்ல தூக்க முடியாது. முடியறதுக்கு காரணமும் இல்லை. இரண்டாவது வந்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் வந்து எப்போதுமே வீரமாத்தான் இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு காலை அடைக்கோட எங்க வீரத்தை காமிப்பான். வீர விளையாட்டு கபடி ஜல்லிக்கட்டு காலை அடைக்கலாம். அப்ப ஆண்மகன் எப்போதுமே தமிழர்கள் வந்து வீரமாத்தான் இருப்பாங்க. அப்ப முருகப்பெருமான நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா இளவட்ட கல்லத்தான் தூக்க சொல்லுவோமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுவோமா? முருகனுக்காக ஏன் மனசுல ஆசை எப்படி தெரியுமா? ஏண்டி கள்ளத்து என்ன தெரியலையா, கோடி வெள்ளத்து என்ன புரியலையா, நெஞ்சு நோங்குது நோங்குது உன் காலந்த போகுது உன்னை முத்தமிட துடிக்கிறேன் கண்ண. புதுப்பாட்டு தலையாட்டுற உன்னை முத்தமிட துடிக்குது கண்ண. நீ காய்தான பழந்தான